Hi guys, so welcome to my YouTube channel, The Knowledge Vault. Today we are going to see some important problems of Chapter 6 Solid State in Chemistry Class 12. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஷின் இந்த லெசன்லேயே வந்து இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இதுதான், அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேரியம் ஹேஸ் அ பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல் வித் அ லென்த் ஆஃப் 508 pm அப்படின்னு சொல்லிட்டாங்க. அலாங் அன் எட்ஜ், எட்ஜ்னா ஒன்றும் இல்லை, ஏன்னு அர்த்தம். இப்போ வந்து வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த பேரியம்னு கேட்குறாங்க. இன் கிராம் சென்டிமீட்டரில் வந்து சொல்கிறாங்க, கிராம் சென்டிமீட்டர் டு த பவர் ஆஃப் -3ல். இது வந்து பிசிசின்ட்டாங்க. எட்ஜ் லென்த் வந்து 508 pm அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம வந்து டென்சிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஷனில் வந்து டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டென்சிட்டி ஃபார்முலா போட்டோம்னா we know that density equals to nm by na அவகாட்ரோ நம்பருங்க, இது na aq. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ரோ ஈக்குவல்ஸ் டு nm by a cube na. மறுபடியும் சொல்றேன், ரோ ஈக்குவல்ஸ் டு nm by a cube na. இங்க வந்து இது என்ன, இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட், நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் பிரசன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின்லயே வந்து சொல்லியிருக்காங்க பேரியம் வந்து பிசிசி அப்படின்னு. பிசிசினா the number of atoms present in a BCC unit cell வந்து பாத்தீங்கன்னா 2, அதனால n வந்து 2. m வந்து மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் எதுன்னு பாத்தீங்கன்னா பேரியம். பேரியமோட மோலார் மாஸ் வந்து எவ்வளோனா 137.3. ஸோ பேரியமோட மோலார் மாஸ் வந்து 137.3. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவகாட்ரோ நம்பர் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 6.023 into 10 to the power of 23. ஏ வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ இது நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 508 pmனு கொடுத்துருக்காங்க. பிஎம்னா பிகோமீட்டர்னு அர்த்தம். பிகோமீட்டர்னா 10 to the power of 10. இப்போ இதை வந்து நான் சென்டிமீட்டருக்கு மாத்துறேன். நான் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. இதை வந்து 508 into 10 to the power of 10 நான் எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். இல்லாட்டி இது சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போறேன். இங்க வந்து டாட் வைக்க போறேன். ஸோ 2 டிஜிட் நான் வந்து உள்ள தள்ளி இந்த இடத்துல வந்து ஒரு டாட் வைக்க போறேன். இங்க நான் டாட் வைக்கிறதுனால 2 டிஜிட் இங்க நான் குறைக்கிறேன். அப்படி பார்த்தா 5.08 into 10 to the power of 8 ஆயிடும். இந்த வேல்யூ நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நீங்க இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு பாயிண்ட்லாம் வேணாம்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட் 508 into 10 to the power of 10னுமே வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ ரோ ஈக்குவல்ஸ் டு nm by a cube na. ஸோ 2 into 137.3 by na வேல்யூ என்னது 6.023 into 10 to the power of 23. அதோட into a cube. a cube வந்து இந்த வேல்யூ. நான் வந்து இந்த பாயிண்ட் வச்ச மெத்தட்லயே எடுத்துக்கிறேன், ஏன்னா புக்ல அப்படிதான் இருக்கு. 5.08 into 10 to the power of 8. a cube ஜெனரலா அந்த கியூப் போட மறந்துடுவோம், ஆனா போட மறக்காதீங்க, கியூப். ஓகேங்களா? ஸோ இப்போதான் ரோ வேல்யூ. இப்போ இதை வச்சு நம்ம இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get the answer as rho equals to. இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், கொஸ்டின்லேயே வந்து ரோவை வந்து எதுல கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கன்னா கிராம் சென்டிமீட்டர் டு த பவர் ஆஃப் -3ல கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். அதனால வந்து நான் ஆன்சர் வந்து கிராம் சென்டிமீட்டர் டு த பவர் ஆஃப் -3ல எழுதுறேன். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get 3.5 கிராம் சென்டிமீட்டர் டு த பவர் ஆஃப் -3. அவ்வளோதாங்க. ஸோ இந்த 19th கொஸ்டின் அலுமினியம் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து நான் என்னோட பழைய வீடியோலேயே நான் இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். இப்போ அடுத்த சம் போகலாம். ஸோ 24th ப்ராப்ளம். Sodium metal crystallizes in a BCC structure
with the edge length of the unit cell 4.3 into 10 to the power of minus 8 centimeter. அப்போ radius of the sodium atom என்ன? இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். ஸோ சோடியம் மெட்டல் கிறிஸ்டலைஸ் ஆகுது. என்ன ஸ்ட்ரக்சரு? பிசிசி ஸ்ட்ரக்சரு. எட்ஜ் லென்த் கொடுத்துட்டான். எட்ஜ் லென்த் வந்து 4.3 into 10 to the power of minus 8. ரேடியஸ் கேட்குறான். ஸோ சிம்பிள் ரேடியஸ் ஃபார்முலா போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கிவன். ஸோ கிவன் நான் எழுதியிருக்கேன். எட்ஜ் லென்த் எவ்வளோன்னு எழுதியிருக்கேன். ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் பிசிசி ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். ஹோல் சம் நீங்கள் எழுதிடலாம். இங்க ரேடியஸ் ஆஃப் பிசிசி வந்து √3/4a அப்படின்றது தான் ஃபார்முலா. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ என்ன ஃபார்முலா? r ஈக்குவல்ஸ் டு √3/4 into a. ஸோ ஃபார்முலால நான் சப்ஸ்டியூட் பண்றேன். r ஈக்குவல்ஸ் டு √3 வேல்யூ என்ன? 1.732. ஸோ 1.732 into a வேல்யூ இங்க இருக்கு, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 4.3 into 10 to the power of minus 8 by 4. இப்போ இதுதான் வந்து இது இருக்கு. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா நீங்க பண்ணிடலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1.862 into 10 to the power of minus 8 centimeter. சரிங்களா? இங்க வந்து 10 to the power of minus 8 அப்படியே இருந்துரும். இது மட்டும் தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் தான். இதை நம்ம மட்டும் by 4ல நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா we will get the answer as 1.862. ஸோ இந்த 23rd கொஸ்டின் ஆட்டம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கொஸ்டினும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இது நான் பழைய வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்.